அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய இதோ ஓர் இதயம் கதையின் தொடர்ச்சி. அன்று காலை துயரத்தில் முழங்காலை கட்டிக்கொண்டு டாக்டர் சண்முகம் உட்கார்ந்திருந்தான். பவலாம்பிகை மருத்துவமனையின் தலைவர் என்ற பதவியிலிருந்து அவன் விலகி பல நாள் ஆகிவிட்டது. அவனுடன் கூடவே வைத்தியநாதனும் நர்ஸ் நவநீதமும் பரிசோதனை பகுதி காசிலிங்கமும் எக்ஸ்ரே இயக்குனர் முருகேசனும் வெளியேறிவிட்டனர். ஆனாலும் என்ன, புதிதாக வந்து சேர்ந்த அங்கத்தினர்களின் பெரும் முயற்சியால் பவலாம்பிகை மருத்துவமனைக்கு வேறு பல புதிய வைத்தியர்கள், நர்சுகள் முதலியோர் நகரத்தில் இருந்து வந்து சேவை ஏற்றுக்கொண்டார்கள். மருத்துவமனை குழுவினர் கொடுத்திருந்த வீட்டை காலி செய்துவிட்டு அவன் கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு பழைய வீட்டிற்குள் குடியேறியிருந்தான். மகனுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அமிர்தம்மாளை அடியோடு குன்றச் செய்துவிட்டன. முன்பு போல் சுறுசுறுப்பாக வீட்டை கவனிக்க உடலில் தெம்பில்லை, உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை. அவர்கள் கட்டிக்கொண்டு வந்த ஜாமான்கள் பிரிக்கப்படாது கூடத்தில் மரப்பெட்டிக்குள் அப்படியே கிடந்தன. காற்று புழக்கமும் மின்விசை வசதியும் இல்லாத பழைய வீடு அது. இங்கும் அங்கும் காரை பெயர்ந்த தரை. புதிதாக குடித்தனம் அமைக்க அமிர்தம்மாள் தள்ளாடி விட்டாள். தன் உடல் அயற்சியை பாராது அவள் எழுந்து சென்று அடுப்பை மூட்டினாள். இட்லியை சுட்டு காஃபியுடன் எடுத்து வந்தாள். மழிக்கப்படாத தாடை, அலங்கிய முடி, சிவந்த கண்கள் என்ற கோலத்தில் சண்முகம் எங்கேயோ நினைப்பாக முற்றத்து ஓரத்தில் உட்கார்ந்திருந்தான். சுமார் 2 ஆண்டுகளாக அவன் எத்தனை உண்மையாக பவலாம்பிகை மருத்துவமனைக்கு உழைத்தான். பல நூற்றுக்கணக்கான நோயாளிகளை மிக பரிவுடன் கவனித்து சிகிச்சை அளித்தான். இத்தனைக்கும் இப்படி ஒரு அவமானமா? நினைக்கும் பொழுதே அவன் நெஞ்சு குதித்தது. அன்றைய தினம் அந்த பெண் மல்லிகா அப்படி கூறியபடி அலங்கோலமாக வெளியே ஓடிய பின் அத்துடன் அடங்கிவிடவில்லை. 2 தினம் சென்றது. மருத்துவமனை நிர்வாகத்தினர் திடீரென ஒரு அவசர கூட்டம் கூடினர். அதற்குள் ஊர் முழுவதும் டாக்டர் சண்முகம் ஓர் இளம் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்ததாக பரவலான பல செய்திகள் 1 10 கண் மூக்கு காதுகளுடன் பூதகமாக பெருகிவிட்டது. சண்முகம் இந்த பொய் வதந்தியை கேள்விப்பட்டான். ஆத்திரத்தால் வெகுண்டான். என்ன அநியாயம் என்று சீறினான். ஆனால் பழி பெரும் புயல் வேகத்தில் பரவிவிட்டதை அவனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. சண்முகம் கொலை குற்றம் செய்தவன் போல் குழுவினர் முன் நின்று பதில் அளிக்க வேண்டிய துர்பாகிய நிலைக்கு ஆளாகியிருந்தான். தாரா தனது சகாக்களுடன் தப்பாமல் கூட்டத்திற்கு வந்திருந்தாள். சேக்தாவூத் இடிந்து போய் உட்கார்ந்திருந்தார். அந்த பெண் மல்லிகா கைப்பட எழுதிய கடிதத்தை குழுவினர் தலைவர் வாசித்தார். வயிற்று வலிக்காக சிகிச்சைக்காக வந்த ஒரு இளம் பெண்ணிடம் சண்முகம் தவறாக நடக்க முயன்றான் என்பதுதான் அவன் மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டு. கடிதத்தை படித்தபோது சண்முகம் ஆத்திரமும் அவமானமும் தாளாது எரிமலையாக பொங்கி போனான். இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. அந்த பெண்ணை நான் ஒரு நிமிடம் கூட தனிமையில் சோதிக்கவில்லை. நர்ஸ் நவநீதம் இதற்கு சாட்சி என்று பலமாக அடித்து பேசினான். 2 ஆண்டு காலமாக எத்தனையோ பெண் நோயாளிகளுக்கு அவன் சிகிச்சை செய்திருக்கிறான். எவருமே இப்படி ஒரு அபாண்டத்தை அவன் மீது சுமத்தியது இல்லை. இந்த பெண் மல்லிகா ஒரு சமயம் சித்த பிரமையோ, தீர விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சிலர் அவனுக்காக பரிந்து பேசினார்கள். 2 பக்கமும் வார்த்தைகள் சூடேறின. காரமாகி பின் தடித்தும் போயின. சண்முகம் நிரபராதி. மல்லிகா ஏதோ சூழ்ச்சியுடன் தான் இப்படி ஒரு பழியை சுமத்தி அவனை அவமானப்படுத்துவதுடன் மருத்துவமனை நிர்வாக தரத்தையும் குறை கூறுகிறான். இதை விடக்கூடாது, தீர விசாரிக்க வேண்டும் என்று சேக்தாவுத்தும் மற்றவர்களும் வாதிட்டார்கள். டாக்டர் சண்முகம் நல்லவர்தான். ஆனால் சமீபத்தில் மனைவியை இழந்த பிறகு ஒரு மாதிரி மனநிலையில் இருப்பது யாவரும் அறிந்ததே. இளம்பெண் ஒருத்தியை தனியே சில நிமிடம் சந்திக்க நேர்ந்ததும் மனம் கலங்கி தவறு செய்திருக்கலாமே, ஏன் இருக்காது? ஒரு பாவம் அறியாத பெண் மீது நிர்வாக குழுவினர் பழியை சுமத்த முற்படுவது சரியா என்ற தாரா டாக்டர் சண்முகம் தவறு செய்திருக்கலாம் என்று தானும் மற்ற சிலரும் நம்புவதாக ஆங்காரமாக எதிர்த்து பேசினாள். கூட்டத்தில் அமைதி குறைந்து குழப்பம் கூச்சல் என பெருகின. முடிவில் பொறுமை இழந்து போனான் சண்முகம். சரி, அப்படியே நான் தவறு செய்திருப்பதாக நீங்கள் நினைப்பது போல் எடுத்துக்கொண்டாலும் என்ன முடிவு எடுக்கப் போகிறீர்கள்? அதை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? ஏளனமாக தாராவை கேட்டான் அவன். நீங்கள் தவறு செய்ததாக ஒப்புக்கொண்டால் நாங்கள் உங்கள் நடவடிக்கை பற்றி விசாரிக்கும்படி அனைத்திந்திய வைத்தியர் குழுவிற்கு விண்ணப்பித்துக் கொள்ள முடியும். அதன்பின் விளைவு என்னவாகும் என்று உங்களுக்கே தெரிந்திருக்குமே. உங்கள் குற்றம் உறுதிப்பட்டதும் வைத்தியர் குழுவும் தங்களது பதிவேட்டிலிருந்து உங்கள் பெயரை நீக்கிவிடலாம். நீங்கள் வைத்திய தொழிலை பின்னர் நடத்தவே முடியாமல் போகலாம். சீறினாள் தாரா. இவள் எத்தனை விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறாள்? அசந்து போனான் அவன். வைத்தியர் குழாம் என்ன, கடவுள் முன் கூட அவன் துணிவுடன் நிற்க தயார். அவன் நிரபராதி என திட்டவட்டமாக நிரூபிக்க இயலும்.
ஆனாலும் பொய்யை மெய்ப்போல் பேசுகிறவர்கள் முன்னிலையில் அவன் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு இருக்கிறானே. ஊரார் யார் பேச்சை நம்பப் போகிறார்கள்? நெற்றி மீது அரும்பு அரும்பாக வியர்வை கட்டியது. உதடு காய்ந்து நெஞ்சு உலர்ந்து விட்டது போல் தோன்றியது. இதற்காகவா அவன் கிராமத்தை தேடிக்கொண்டு மருத்துவ சேவை செய்ய வந்தான்? திடீரென ஆத்திரம் பொங்கியது. அடக்க முடியாது வார்த்தைகளாய் சிதறியது. நான் நிரபராதி என்பதை இங்குள்ள சிலர் ஏற்க ஏனோ மறுக்கிறார்கள். என் மீது வேண்டுமென்றே வீண் பழி சுமத்தி ஒரு பக்கமாக பேசும் மனிதர்களுடன் இனி என்னால் ஒத்துழைக்க இயலாது. நான் என் வேலையை ராஜினாமா செய்துவிட தீர்மானித்து விட்டேன். தயவு செய்து இன்றிலிருந்து 1 மாத முன் அறிக்கையாக ஏற்றுக்கொள்ளவும். முகத்தை துடைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டான் சண்முகம். சேக்தாவூத் எழுந்து ஏதோ மறுப்பு சொல்ல முயன்றார். தாராவின் பக்கமாக பேசுகிறவர்கள் அவரை அடக்கி உட்கார வைத்து விட்டனர். முடிவில் நிர்வாக குழு அவனது ராஜினாமாவை ஏற்பது என்று முடிவு செய்தது. கூட்டம் கலைந்தது. டாக்டர் வைத்தியநாதன், நர்ஸ் நவநீதம் என மற்றவர்களும் அங்கிருந்து விலகிவிட்டனர். சேக்தாவூத்திற்கு இதுதான் முதல் தோல்வி. சண்முகம் எடுத்த முடிவும் அதை நிர்வாகம் சட்டென ஒப்புக்கொண்டதும் அவருக்கு பெருத்த அதிர்ச்சியாக இருந்தன. சண்முகத்திடம் விடைபெற்று கொண்டு மனம் கலங்கியவராக வெளியே சென்று விட்டார். சில நாளைக்கு பின்னர் அவனுக்கு இன்னொரு வித அவமானம் காத்து கொண்டிருந்தது. வழக்கம்போல் சதானந்தத்தை கவனிக்க அவன் மருந்து பெட்டியுடன் வீட்டிற்குள் நுழையும் முன் தாரா முன்னறைக்குள் வந்து விட்டாள். உங்கள் ராஜினாமா நேற்று மாலை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. பவலாம்பிகை மருத்துவமனை குழுவினருக்கு அந்த மருத்துவமனை வைத்தியர்தான் சிகிச்சை செய்ய வேண்டும் என்பது ஒப்பந்தம் இல்லையா? அவள் கேட்டாள். உன் வைத்தியம் தேவையில்லை, போகலாம் என்பதை அவள் வாழைப்பழுத்து ஊசியாக குத்தினாள். சண்முகம் முகம் சிவந்து போனான். ஆமாம், நீங்கள் சொல்வது சரிதான். அப்படித்தான் ஒப்பந்தத்தில் கண்டிருக்கிறது. மன்னிக்கணும். நான் ஐயாவை நண்பர் என்கிற முறையில் பார்த்துவிட்டு போக விரும்புகிறேன். அவர்களை காண முடியுமா? மிகவும் பணிவாக கேட்டான் அவன். மிடுக்காக அவள் நிமிர்ந்து பார்த்தாள். இகழ்ச்சியாக முறுவலித்தாள். அவர் தூங்குகிறார். இப்பொழுது யாரும் பார்க்க முடியாது. மன்னிக்கணும். விற்றென்று உள்ளே சென்று விட்டாள். முகத்தில் அறை விழுந்ததைப் போன்ற வேதனை. வெட்கத்தில் உடலும் உள்ளமும் குன்றி அவன் மெல்ல நடந்து தன் ஸ்கூட்டரில் ஏறிக்கொண்டான். வெகு நேரம் அவன் உடல் இதை தாங்க முடியாது நடுங்கிக் கொண்டிருந்தது. அருகில் தரை மீது இலையை பரப்பி இட்லியை வைத்து சட்னியை ஊற்றினாள் தாயார். காஃபி டம்ளரை பக்கத்தில் வைத்துவிட்டு எதிரில் உட்கார்ந்தாள். பல் துளைக்கி முகம் கழுவி கொண்டு சண்முகம் சாப்பிட உட்கார்ந்தான். அவனுக்கு பசியே இருக்கவில்லை. தாய் பொருட்டு தாய்ப்படும் வேதனையை காண பொறுக்காது அவளுக்காக இட்லியை வேண்டா வெறுப்பாக பிட்டு வாயில் போட்டு கொண்டான். திடீரென்று அமிர்தத்துக்கு துக்கம் பொத்து கொண்டு வந்தது. பரிசுகளும் பதக்கங்களும் வாங்கி படித்தவன் அவள் மகன். திறமையும் அறிவும் உழைப்பும் நிறைந்தவன். அவனது வாழ்வு இந்த பட்டிக்காட்டில் பாழாகிவிட்டதே. அவன் தாயுள்ளம் பதைத்தது. போதாக்குறையாக அவமானப்படுத்தியும் விட்டார்களே என்ற ஆத்திரம் வேறு. சண்முகம், என் பேச்சை கேட்பாயா? நீ வீட்டு செலவுக்குன்னு கொடுத்த பணத்துல கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்க. என் கழுத்து சங்கிலியை வித்தா கொஞ்சம் தேரும். இதை எடுத்துட்டு நாம் பட்டணத்துக்கே திரும்பி போய்விடுவோம். ஒரு இடத்தை அங்கே நீ வாடகைக்கு எடுத்துட்டு உன் தொழிலை ஆரம்பி. நன்றி கிட்டவங்க நிறைந்த இந்த ஊர் போதுமப்பா நமக்கு. அவள் கண்களில் நீர் தழும்பியது. நாம் ஏமா இங்கிருந்து ஓடணும்? அப்படி செய்தால் குற்றங்களை ஒப்புக்கொண்டதாகிவிடுமே. பட்டினி கிடந்தாலும் சரி, இங்கேயே செத்து போவதுன்னு முடிவு செய்துட்டேன். தயவு செய்து என்னை குழப்பாதீங்க. வெறுப்பாக மகன் பேசினான். காஃபியை ஒரே வாயாக விழுங்கிவிட்டு எழுந்தான். அது சமயம் வெளியே காலடி ஓசை கேட்டது. இருவரும் திரும்பி பார்த்தனர். வணக்கம் டாக்டர், மகிழ்ச்சியோடு கூவியபடி உள்ளே நுழைந்தார் சேக்தாவூத். அவருக்கும் பின்னால் காவேரி அம்மாள், அவளை தொடர்ந்து ஒரு வாலிபன். சண்முகம் கையை கழுவி கொண்டு வந்து பரபரப்புடன் நாற்காலிகளை இழுத்து போட்டு அவர்களை உட்காரச் சொல்லி உபசரித்தான். சேக்தாவூத் ஒரு இருக்கையில் அமர்ந்தார். மற்ற இருவரும் தரை மீது ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்தனர். எதற்காக இந்த பீடிகை? அமிர்தம்மாள் வியப்புடன் தூண் மறைவில் நின்றாள். சண்முகத்தின் கையை பற்றி சேக்தாவூத் தமக்கு எதிரே இருந்த இருக்கையில் அமர்த்தினார். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லத்தான் இங்கே வந்திருக்கிறோம். நான் பவலாம்பிகை மருத்துவமனை நிர்வாகத்திலிருந்து விலகி கொண்டு விட்டேன். இப்போ நானும் இவர்களைப் போல் ஒரு சாதாரண மனிதர், சிரித்தார் அவர். அப்படியா? மருத்துவமனைக்கு எவ்வளவு பெரிய தொகை கொடுத்திருக்கிறீங்க? நீங்கள் ஏன் விலகணும்? சண்முகம் வியப்போடு கேட்டான். பணக்காரங்க கூட பணி செஞ்சு அழுத்து விட்டது. இப்ப கிராமத்து சாதாரண மக்களோட சேர்ந்து சேவை செய்யலாம்னு ஆவல்.
இந்த தம்பி எனக்கு ரொம்ப உற்சாகம் ஊட்டியதால் துணிஞ்சு வந்திருக்கேன். நீங்கள் மறுக்காமல் ஒப்புக்கொள்ளணும். சண்முகத்திற்கு ஏதும் விளங்கவில்லை. அந்த வாலிபனை எங்கோ பார்த்த நினைவு. தம்பி யாரு? தயங்கினான். டாக்டருக்கு என்னை மறந்து விட்டது. ஆனால் நான் மறக்கலை. எனக்கு கையும் காலும் உயிரும் கொடுத்த தெய்வமாச்சே நீங்கள். லாரி விபத்துல காயமடைந்து கிடந்த முருகன் நினைச்சு பாருங்கோ. சண்முகம் மகிழ்ச்சியுடன் அவனை ஏற இறங்க பார்த்தான். ரொம்ப மாறிட்டு இருக்கியே, வியந்தான். பக்கத்து டவுனில் கயிறு சுத்திர தொழிற்சாலையிலே மேற்பார்வையாளர் வேலையில் இருக்கேன். தொழில் சங்க தலைவர் என்கிற பதவி வேறு. கையும் காலும் கொடுத்து உதவினீங்க. இப்ப நான் என் கூட்டாளிகளுடன் கை கொடுக்க வந்திருக்கிறேன், ஏத்துக்கணும். ஆமாம் டாக்டர், நாங்கள் சில பேர் சேக்தாவூத் ஐயாவை தலைவராக கொண்டு இதை பற்றி தீவிரமாக பேசி முடிவு செய்திருக்கிறோம். காவேரி இடைமறித்து பேசினாள். சண்முகம் வியப்பினால் விழித்து கொண்டிருந்தான். எனக்கு சொந்தமாக இருக்கிற பூந்தோட்ட நிலத்தை பொதுப்பணிக்கு கொடுக்க முன் வந்திருக்கிறேன். ஊரார் சிலர் கூடி ஒரு கூட்டு முயற்சியாக கல் சுவர் எழுப்பி ஓட்டுக்கூரை போட்டு ஒரு சின்ன கட்டிடம் கட்ட போறாங்க. அதுல நீங்கள் உங்கள் தொழிலை தொடங்கி மக்களுக்கு பணி செய்ய வேணும், டாக்டர் சேத்தாவூத் விவரித்தார். பவலாம்பிகை மருத்துவமனைக்கு எதிராக இன்னொரு ஆஸ்பத்திரியா? நம்ப முடியாது கேட்டான் சண்முகம். அப்படி இல்லை, அங்கே போய் வைத்தியம் செய்து கொள்கிறவர்கள் செய்து கொள்ளட்டும். உங்களை நாடி வரும் ஏழை மக்கள் தாராளமாக இங்கு வரட்டும் என்ற நோக்கம்தான். இது சுலபமான காரியம் அல்லவே. பலவித செலவுகள் ஏற்படுமே. அதை பற்றி சிந்தித்தீர்களா? இடம் ஐயா கொடுத்து விடுகிறார். மக்கள் கூட்டு முயற்சியில் கட்டிடத்தை எழுப்பி விடுவார்கள். நான் என் சங்கீத கச்சேரிகளை மறுபடியும் நடத்தி கொஞ்சம் பொருள் திரட்டி தருகிறேன். மக்கள் நன்கொடை வழங்குவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் உங்களது உண்மையான உழைப்பை தரப்போகிறீர்கள். முதலில் மலைப்பாக இருக்கும். நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒத்துழைத்தால் இது ஒரு சாதாரண சங்கதியாகிவிடும். என்ன சொல்றீங்க? காவேரி ஆவலுடன் கேட்டாள். டாக்டர், நீங்க மறுத்தாலும் உங்களை விடமாட்டோம். உங்களை போன்ற ஒரு சிறந்த வைத்தியர் இந்த ஏழை மக்களுக்கு தேவை. அன்போடு முருகன் அவனுடைய கரங்களை பற்றி கொண்டான். நீங்கள் நிரபராதின்னு நம்புகின்ற மக்கள் உங்கள் பக்கம் ஏராளம் இருக்கிறாங்க. என்ன யோசிக்கிறீங்க? சேக்தாவூத் அன்புடன் அதட்டி கேட்டார். சண்முகம் மனம் கரைந்து போனான். மகிழ்ச்சியுடன் சேக்தாவூத்தின் கரங்களை பற்றி கொண்டான். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.